அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்த இஃபா சிக்கன் நேற்று ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு 4 தை பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு லெக் பீஸ். இதுக்கு என்னென்ன மசாலா போட்டேன் அப்படிங்கிறத கேமரா ஆன் பண்ணாமே எடுத்திருந்திருக்கேன். என்னென்ன மசாலா போட்டேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மசாலா போட்டுட்டு மார்னிங்கே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி நைட்டு தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு 4 முட்டையை வேக போட்டு விட்டுட்டு இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். இரும்பு சட்டியில் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா முருகி வெந்து வரும். ஸோ 2 ஸ்கில்லட்டில் 2 பீஸ் போட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சோம் அப்படின்னா தான் உள்ளே எல்லாமே நல்லா வேகும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணல இல்லையா, இந்த அனல்லையே நமக்கு வந்துட்டு வேகணும். ஸோ திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேரினேட் பண்ணுறப்ப தயிர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கருக விடாமல் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது முட்டை வெந்ததுக்கப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு, 4 முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு 3 பீஸ் அளவுக்கு பூண்டு, ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸ்லைஸ் சீஸ் வந்துட்டு ஒரு 4 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சோன்னு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் பால் ஊற்றிட்டு திரும்ப நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மயோனீஸ் மாதிரி தான் இருந்துச்சு, பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. நல்ல க்ரீமியாக அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சாஸ் வந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து இந்த மாதிரி முருக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை வேணுங்கிற அளவுக்கு அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஷவர்மாக்குள்ளே அந்த சிக்கன் இருக்கும் இல்லையா, சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த டொமேட்டோ கெச்சப் மயோனீஸ்லாம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.